இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு தந்தருள்வாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு உள்ளங்கை மேகம் எழும்பிவிட்டது என்பதா. மேகம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம், அபிஷேகத்துக்கு அடையாளம். மேகம் என்பது நமக்கும் பரலோகத்துக்கும் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து முடியும் வரை நான் வாசிக்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் ஒரு மேகத்தை எழும்ப பண்ணுகிறார். அது உள்ளங்கை மேகம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனமானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். ஆகாப் போஜன பாதம் பண்ணும்படி போனான். பின்பு எலியா பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரம் முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பாரு என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழையுமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தின் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினாலே அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டும் ஆகாபுக்கு ஓடினான். இங்கே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, உள்ளங்கை மேகத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. 2வது, பலத்த மழையை பற்றி வேதம் சொல்லுகிறது. மேகமும் ஆவியானவருக்கு அடையாளம், பலத்த மழையும் ஆவியானவருக்கு அடையாளம். சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய வந்து நின்றபோது அந்த ஆலயத்துக்குள்ளே மேகம் இறங்கி வந்தது, மகிமை இறங்கி வந்தது. மேகமும் மகிமையோடு கூட அக்கினியும் அந்த ஆலயத்தில் இறங்கி வந்தது. இன்றைக்கு உங்க மேல கர்த்தர் தன்னுடைய மேகத்தை மட்டுமல்ல, ஒரு பின்மாறி மழையை மட்டுமல்ல, ஒரு அக்கினி மழையை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இறங்க செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்மேல் பர்வதத்திலே ஒரு பெரிய இழுப்புதல் ஏற்பட்டது. எப்போது ஏற்பட்டது? 3½ ஆண்டு காலங்கள் மழை பெய்யாமல் ஜனங்கள் தத்தளித்த போது எலியா சவால் விட்டு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னார். பாகால் தெய்வமானால் வானத்திலிருந்து அவன் அக்கினி இறங்க பண்ணட்டும். கர்த்தர் தெய்வமானால் அக்கினியால உத்தரவர் அழுகிற அவரே தெய்வமாய் இருக்கட்டும். காலையிலிருந்து அந்திப்பலி செலுத்துகிற நேரம் வரையிலும் பாகாலுக்கு நேரம் கொடுத்து கொண்டே வந்தார்.
ஆனால் அந்திய காலம் வரும்போது, மாலை நேரம் வரும்போது, அந்த நேரம் கர்த்தருடைய வருகையை அடுத்த ஒரு நேரம், பின்மாறி மழை பெய்கிற நேரம், அந்தி பலி செலுத்துகிற நேரம்தான் மத்தியானம் 3 மணி. அந்தி பலி செலுத்துகிற மத்தியானம் 3 மணிக்கு இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன நேரம், அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்துவிட்டதென்றால் பாகாலின் நேரம் முடிவடைந்து எலியாவின் நேரம் ஆரம்பமாகிறது என்று அர்த்தம். இந்தியாவிலே ஆண்டவர் என்றென்றைக்கும் பாகாலுகளுக்கும் விக்கிரங்களுக்கும் நேரம் கொடுக்க போவதில்லை. அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்துவிட்டதென்றால் விக்கிரங்கள் பூண்டோடு ஒளிந்து போகிற ஒரு எலியாக்களை கர்த்தர் எழுப்புகிற நேரம். தேவனுடைய பிள்ளைகள் எலியாக்களாய் எழும்ப ஆரம்பிக்கும் போது அது எவ்வளோ பெரிய சிலையாக இருந்தாலும் சரி, அது நேபுகாத் நேச்சார் உண்டு பண்ணின 60 முழ உயரமாயிருந்தாலும் சரி, கீழே விழுந்து நொறுங்கக்கூடிய ஒரு நேரத்துக்குள் தான் நாம் வந்திருக்கிறோம். தேசம் எங்கும் ஒரு பின்மாறி மழையை ஆண்டவர் ஊற்றுகிற நேரம் ஆகிவிட்டது. எலியாக்கள் எழும்பின போது, அன்றைக்கு கர்மேல் பர்வதத்திலே ஒரு எலியா அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் எழும்பின போது, அந்த தேசத்தில் உள்ள அத்தனை முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கினது. அத்தனை நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணினது. அதோடு அடுத்ததாக நடந்த காரியம் என்ன? எலியா பிடிப்பட்ட 850 பாகால் தீர்க்கதரிசிகளை, வேதம் சொல்லுகிறது 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் இயேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற 400 தோப்பு விக்கிரகத்தின் பூசாரிகளும் அங்கே இருந்தார்கள். 850 பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்து கீதரோன் ஆற்றின் கரையிலே கொண்டு போய் எலியா ஒருவனாய் 850 பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் கொண்டு விட்டார். இதுவரை அந்த பாகாலை கும்பிட்டதினாலே மழை பெய்யாமல் இருந்ததை உணர்ந்த எலியா, இப்பொழுது அவர்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்பிவிட்டபடியினால், கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னபடியால், அவருடைய பஞ்ச காலங்கள் நீங்கி பசுமையான நாட்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று எலியா அதே கர்மேல் பர்வதத்திலே அந்த ராஜாவாகிய ஆகாபோடு தன்னுடைய வேலைக்காரனோடு 2 பேரும் 3 பேருமாக அந்த கர்மேல் பர்வதத்தில் நின்றார்கள். அப்பொழுது ராஜாவை பார்த்து எலிசா சொன்னார், என் காதுகளிலே ஒரு பெரிய மழை இரைச்சல் கேட்கிறது, ஒரு பெரிய இரைச்சல் கேட்கிறது. பெருமழை பெய்யும்போது தட 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 தட, கல்மழை பெய்யும்போது, பேய்மழை பெய்யும்போது, வானத்தின் மதகுகள் திறக்கும்போது என்ன சத்தம் கேட்குமோ? உமக்கு அது கேட்காமல் இருக்கலாம், வேலைக்காரனுக்கு கேட்காமல் இருக்கலாம். என்னுடைய விசுவாசத்தின் காதுகளிலே ஒரு பெரிய மழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். ஆகவே ராஜாவே, நீ முதல்ல போய் போஜனம் பானம் பண்ணிவிட்டு சீக்கிரமாய் வந்துவிடும். ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு நடக்க போகிறது. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார். பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளின் பக்கமாக, பிள்ளைகளின் இருதயத்தை பெரியவர்கள் நேராக ஆண்டவர் திருப்பினது மட்டுமல்ல, இந்த துயரத்தின் நாட்கள் முடிந்து போனது, பஞ்ச காலத்தின் நாட்கள் முடிந்து போனது, தேசம் வறுமையில் வாடின நாட்கள் முடிந்து போனது. என் காதுகளிலே ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய எழுப்புதல், ஒரு புதிய அந்நிய பாஷை, பெரும் மழையின் இரைச்சல் போல கர்த்தர் ஊற்றுகிற அபிஷேகம் என் காதுகளிலே கேட்கிறது என்று சொன்னார். எலியாவை குறித்து பல காரியங்கள் சொன்னாலும் அவர் ஒரு விசுவாச வீரனாய் இருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அந்த விசுவாசத்தினாலே பெரிய மழை பெய்வதற்கு
ஆகாயம் முழுவதும் கருத்த மேகங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உள்ளங்கை மேகம் எழுப்பினாலே போதும். ஒரு சின்ன ஒரு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் சரி, அவருடைய விசுவாச காதுகள் ஒரு பெரிய இழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. மேகம் என்று சொன்னார். மேகத்திலிருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரிலிருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. முதல் மேகத்தை நாம் எங்கே பார்க்கிறோம்? உலகம் ஜலப்பிரளயினால் அழிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் மேகத்திலே ஒரு வில்லை வைத்தார். மேகம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட. வில் என்பது ஆண்டவர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் ஏன் தந்தருளினார்? அவர் செய்த உடன்படிக்கையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ உங்களுக்கு அனுப்புகிறேன், அது உன்னத பலனை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் என்று லூக்கா 24:49 அப்போஸ்தலர் 1:5 ஆண்டவர் சொன்னார். மேகம் என்பது நோவாவுக்கு அந்த மேகத்தை சொல்லும்போது, மேகத்தின் மேல் என்னுடைய உடன்படிக்கை வைத்தேன், என்னுடைய வில்லை வைத்தேன். வான வில்லின் நிறத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த மேகத்திலே கர்த்தர் செய்த உடன்படிக்கை. எலியாவோடு அந்த உடன்படிக்கை செய்திருந்தார். ஜனங்களை என் பக்கமாய் திருப்பு, நான் தேசத்தில் உள்ள பஞ்சத்தை வறுமையை மாற்றுவேன். மேகம் என்பது ஒரு உடன்படிக்கையின் சின்னமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை குறித்து நீ வெட்கப்படாமல் சொல்லு, உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தின் மூலமாக பிளக்கப்பட்ட என்னுடைய சரீரத்தின் மூலமாக திருவிருந்து ஆராதனை எடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு செய்த புது உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது என்பதை உணருங்கள். சீஷர்கள் என்ன செய்தார்களாம்? எங்கும் சுற்றி திரிந்து வசனத்தை பிரசங்கித்தார்கள். உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளாய் சொல்லுங்கள். சின்ன பிரசங்கமோ பெரிய பிரசங்கமோ ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும்போது மார்க் 16:20 அவர் சொல்லுகிறார், சீஷர்கள் எங்கும் சுற்றி திரிந்து வசனத்தை பிரசங்கித்தார்கள். வசனத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் அதை நிறைவு செய்தார். பேதுரு ஒரு புறஜாதி வீட்டில் நின்று பிரசங்கித்தார். ஆண்டவர் உடன்படிக்கையின்படி இறங்கி, அப்போஸ்தலர் 10:44 சொல்லுகிறது, கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கி வந்தார். மேகம் அவ்வளவு அருமையானது. மேகம் அவ்வளவு அருமையானது. இஸ்ரவேலர் எகிப்தில் இருக்கும் வரையிலும் அந்த மேகங்கள் இறங்கி வரவில்லை. ஆனால் எகிப்தை விட்டு கடந்து வரும்போது யாத்ராமா 14:20 இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவிலே அந்த மேக ஸ்தம்பம் வந்து நின்றது. ஒருவரை ஒருவர் கை கலக்காதபடி, இஸ்ரவேலருடைய பயணத்தை தடுத்து விடாதபடி அந்த மேகம் வந்து தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தது. அதனாலே எகிப்தியருடைய சேனைகள் சிதறடிக்கப்பட்டன. ரதங்களிலிருந்து சக்கரங்கள் உருண்டு வந்தன. 2 பேருக்கும் இடையிலே நின்றது. யாத்ராமம் 16:10 வாசிக்கும் போது அந்த மேகம் தேவனுடைய மகிமையை அவர்கள் மத்தியிலே கொண்டு வந்தது. அந்த மேகம் மகிமையாய் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இறங்கியிருந்தது என்று யாத்ராமம் 40:34 வாசிக்கிறோம். இந்த மேகம் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையிலே மத்தியஸ்தராய் நின்று கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சூரியனுடைய பயங்கரமான வெப்பம் ஜனங்கள் மேல் நியாய தீர்ப்பாய் இறங்கி வந்துவிடாதபடி
மேகம் அந்த வெப்பத்தை தடுத்து தன் மேலே ஏற்றுக்கொண்டு குளிர்ச்சியாக்கி ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான அனுபவத்தை பார்க்கிறோம். யாத்ராமம் 24:18 கர்த்தர் மேகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசினார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள். இடி முழக்கம் போல, பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல கர்த்தர் மேகத்திலிருந்து அவருடைய மத்தியில் இறங்கி வந்தார். இந்த மேகத்தின் அடுத்த குணாதிசயம் என்ன? யாத்ராமம் 24:15 மேகம் நம்மை மூடுகிறது. சீனாய் மலையிலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்தபோது மகிமையின் மேகம் அந்த சீனாய் மலையை அப்படியே மூடினது. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்தபோது மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே மூடினது. இந்த மேகம் மத்தியஸ்தராய் இருந்து பகலிலே வெயில் நம்மை தாக்காதபடிக்கு, இரவிலே கடும் குளிர் நம்மை தாக்கி விடாதபடிக்கு பகல் காலத்திலே மேக சமமாய் இருந்தது. இரவு நேரத்திலே அக்கினி சமமாய் மாறினது. எவ்வளோ பெரிய நன்மை, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை சந்திக்க உள்ளங்கை மேகத்தை போல எழும்பி இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி, உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து வைக்கும்படி, பஞ்ச காலங்கள் ஒளிந்து ஒரு செழுமையான நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகும்படி, வேலை இல்லாமல் சுற்றி திரிந்த காலங்கள் மாறி, கடன் வாங்கி கொண்டு தெரிந்த காலங்கள் மாறி, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியும்படி ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி இருக்கிறது. இன்று முதல் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி, இன்றைக்கு முதல் தேவனுடைய மகிமை நீங்கள் காணும்படி, இன்று முதல் அளவற்ற ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பும்படி ஒரு உள்ளங்கை மேகம் உங்களுக்காக எழும்பி இருக்கிறது, உங்களுக்காக எழும்பி இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு அந்த மேகம் எழும்பும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு 5 காரியத்தை உங்களுடைய மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு திட்டமாய் உங்களுடைய உள்ளத்தில் நான் பதிக்க விரும்புகிறது என்னவென்றால், உங்களுக்காக ஒரு மேகம் எழும்பிவிட்டது. அது சிறிய மேகமாய் தோன்றலாம், ஆனால் அது ஒரு பெரிய மழையை கொண்டு வரக்கூடியது. உங்களுக்கு ஒரு பின்மாறி மழை அபிஷேகம் தேவை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினி அபிஷேகம் தேவை. உங்களுக்கு ஒரு ஆனந்த களிப்புள்ள ஒரு அபிஷேகம் தேவை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமையின் அபிஷேகம் தேவை. வேதம் சொல்லுகிறது, மகனே மகளே, உனக்காக நான் ஒரு மேகத்தை நான் எழும்ப பண்ணி இருக்கிறேன். உன்னுடைய துயர நாட்கள் முடிந்து போனது, செழுமை நாட்கள் ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது எலியா செய்த காரியம் என்ன? அந்த கர்மேல் பர்வதத்தில் தனியாய் ஏறாமல் ஒரு வேலைக்காரனோடு 2 பேரும் சேர்ந்து அங்கே ஏறினார்கள். முதலாவது உங்களுக்காக ஒரு மேகம் எழும்ப வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஒருமனப்பட்டு இருக்கணும். 2 பேர் என்பது கணவனும் மனைவியையும் குறிக்கிறது. ஒருமனப்பாடு, அன்பின் ஐக்கியம் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில் ஆரம்பமாகும்போது அதனுடைய ஆசீர்வாதமே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வேதத்தை வாசித்தால் மோசையோடு கூட எப்போதுமே யோசுவா இருந்தார். மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ண மோசே ஏறின போது அவருடைய 2 கைகளையும் தாங்குவதற்காக ஊரும் ஆரோனும் மேலே கூட ஏறினார்கள். எத்தனை அருமையான காரியம்! ஒரு பவுல் அப்போஸ்தலன் எப்போதெல்லாம் பிரயாணம் போகிறாரோ, சில வேளைகளில் பர்னபா போவார், சில வேளை தீத்து போவார், சில வேளைகளில் மார்க்கு போவார், சில வேளைகளில் தீமோத்தேயு போவார். ஆண்டவர் 2 பேராய் ஒவ்வொரு சீசனை அனுப்பும்போது 70 பேரை வேற நியமித்தாராம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 பேராக ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. வேதத்திலும் எலிசாவை அனுப்பும்போது கூடவே எலியாவை அனுப்பும்போது எலிசாவையும் கூடவே அனுப்பினார். அந்த ஒருமனப்பாட்டின் வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கே
2 பேர் அல்லது 3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வந்து விடுவேன். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியிலே 2 பேர் எதை குறித்தாயிலும் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோக தேவனால் அது அவர்களுக்கு உண்டாகும். அதுபோல 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 பேர் ஒருமனப்பட்டு இருக்கும்போது நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். எவைகளை நீங்கள் கட்ட வைப்பீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நானும் என்னுடைய மனைவியும் திருமணமான அந்த முதல் இரவிலிருந்து ஒருவருடைய கையை கோர்த்து ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவள் மரணம் அடைகிற நாள் வரையிலும் அதை நாங்கள் விட்டு விலகினதில்லை. கரங்கோர்த்து ஜெபிக்கும் போது அங்கே ஒருமனப்பாடு, அங்கே தேவனுடைய வல்லமை, நான் அங்கே இறங்கி வருவேன் என்ற வார்த்தை நிறைவேறும். நீங்கள் முயற்சித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் தடைப்பட்டு வருகிறதென்றால் ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். குடும்பத்திலே பிசாசின் போராட்டங்கள் இருக்கும் என்றால் அவைகளை 2 பேராக இணைந்து ஜெபியுங்கள். 2 பேர் எதிர்த்து நிற்கும்போது ஒருவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவன் 1000 பேரை துரத்துவான். ஆனால் 2 பேர் இணைந்து விட்டால் 10,000 பேரை துரத்துவார்கள். ஒருமனப்பாட்டுக்கென்று ஆண்டவர் வேதத்தில் ஒரு அத்தியாயத்தை எழுதியது உண்டானால் 133ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. கடைசி வசனத்தில் எழுதுகிறார், அங்கே நான் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் கட்டளையிடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளங்கை மேகம் எழும்ப முதல் காரணம் எலியா தனியாக செல்லாமல் ஒருமனப்பாடுள்ள இன்னொருவரோடு ஐக்கியம் கொண்டு சென்றார். அதுதான் முக்கியமான காரியம். 2ஆவதாக, இந்த எலியாவின் நாட்களில் கர்த்தர் அப்படி அற்புதங்கள் செய்தேன் ரகசியம் என்ன? அதுதான் எலியாவுக்குள் இருந்த விசுவாசம். என் ஜெபத்தை கேட்பார் என்கிற விசுவாசம். நான் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுவார் என்கிற விசுவாசம். தான் ஜெபிக்கும் போது மரித்து போன சாரிபாத் விதவினுடைய மகன் உயிர் பெற்று எழுவான் என்கிற ஒரு பெரிய விசுவாசம். ஒரு பெரிய விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆண்டவரை பிரியப்படுத்துவது எப்படி? எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கண் பார்த்து விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல, காணாதவைகளை விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். தோமாவே, உன்னுடைய கைகளை என்னுடைய விரலில் போட்டுப்பார். நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பெரிய பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கையளவு மேகம் எழும்புகிறது, ஆனால் பெருமழையின் இரைச்சல் ராஜாவுக்கு கேட்கவில்லை, அந்த வேலைக்காரனுக்கு கேட்கவில்லை. விசுவாசத்தோடு இருந்தபடியால் தான் எலியாவின் காதுகளிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. இந்த விசுவாசம் இருந்ததினாலே அவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய மழை பெய்ய போகிறது, சீக்கிரமாய் ரதத்தை பூட்டி போய்விடும். மழை வரப்போகிறது அவர்களுக்கு அறிகுறி இல்லை. வானம் இன்னும் சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கிறது, கருமேகங்கள் நிறையவில்லை. ஆனால் அவருடைய விசுவாச கண்கள், அந்த விசுவாச கண்கள் பெருமழை இரைச்சலை கேட்கிறது, அந்த சத்தத்தை கேட்கிறது. அந்த விசுவாச கண்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது. மாம்ச கண்கள் உண்டு, அதே நேரம் விசுவாச கண்கள் உண்டு, அதே நேரம் வெளிப்பாட்டு கண்கள் உண்டு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நட்சத்திரத்தை நோக்கி பார், உன்னுடைய சந்ததி அவ்வனமாய் இருக்கும்.
விசுவாச கண்கள் நட்சத்திரங்களை எல்லாம் பிள்ளைகளாய் கண்டது. வெளிப்பாட்டு கண்கள் அந்த நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் இயேசு என்பதை கண்டது. அந்த வெளிப்பாட்டு கண்கள் இயேசு இந்த பூமிக்கு வந்து திரளான தன்னுடைய ஜனத்தை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அந்த மகிமையின் ராஜா வானமண்டலம் முழுவதையும் நிரப்பப் போகிறார். அதை வெளிப்பாட்டு கண்கள் கண்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, ஆம் இது எனக்குத்தான், இன்றைக்கு என்னுடைய வீட்டிலே உள்ளங்கை மேகம் எழும்பிவிட்டது, என்னுடைய கணவனை சந்திக்க போகிற நேரம் வந்துவிட்டது, எங்களுடைய வீட்டில் என் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெருமையை எழுப்புதல் வரப்போகிறது, நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கிறவன் எவனோ அது அப்படியே அவனுக்கு நிகழும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், நம்முடைய ஆண்டவரை பாருங்கள். உலகத்தை உண்டாக்கும் போது அவரிடத்தில் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். எபிரேயர் 11:3 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆண்டவர் இந்த உலகங்களை படைத்தார். உலகத்தை படைக்கும் போது என்ன இருந்தது? வெறுமை இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, எல்லாம் வெறுமையாயிருந்தது, எல்லாம் வெறுமையாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4:17 நம்முடைய ஆண்டவர் யார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உலகம் உண்டாகல, சூரியன் காணப்படலை, நட்சத்திரம் காணப்படலை, வெளிச்சமில்லை, இருள் இருந்தது. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் ஏன் அவருக்கு வந்தது? ஏனென்றால் அவர் விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாயிருக்கிறார். விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அல்பாவும் அதற்கு ஒமேகாவுமாய் அவர் இருக்கிறபடியால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அவர் அழைத்தார். 2 கொரிந்தியர் 4:6 அவருக்கு பேர் என்ன? இருளிலிருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணுகிற தேவன். இருள் தான் இருக்கிறது, இருளுக்குள்ள இருந்து எப்படி வெளிச்சத்தை புறப்பட பண்ண முடியும்? ஆனால் விசுவாசத்தினாலே ஆண்டவர் அதை செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை அந்த கிறிஸ்துவின் மேல் வையுங்க. ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனை இன்றைக்கு இருக்கிறது, இன்றைக்கு என்ன பிரச்சனை மலை போல இருந்தாலும் நானும் மேலே விசுவாசம் வைக்கிறேன். கையளவு மேகம்தான் எனக்கு விசுவாசம் இருக்கிறது, சின்ன ஒரு விசுவாசம் தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தாலும், ரொம்ப பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. கையளவு மேகம் இருந்தால் போதும். அதன் மூலமாய் பெரிய எழுப்புதல் கர்மேல் பர்வதத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு விசுவாசம் இருந்தார் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி நான் சொல்லுகிறபடியே ஆகும் என்று உன் உள்ளத்தில் விசுவாசித்தாயானால் அது அப்படியே நடக்கும். அதைத்தான் ஆண்டவர் மார்க்கு 11 சொல்லியிருக்கிறார். கையளவு மேகம், உள்ளங்கை மேகம் சிறிய தோன்றுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய விசுவாசத்தையும் அற்பமாய் எண்ணி விடாதிருங்க. அதை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மேகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அது எந்த அளவு மேகமாம்? உள்ளங்கை மேகமாம். உள்ளங்கை என்றா பார்த்தா ஒரு கையில் எவ்வளவு, உள்ளங்கை எவ்வளோ இருக்கும்? இந்த அளவுதான் மேகம். ஆகாயத்தில் தோன்றினால் நம்முடைய பார்வைக்கு கூட அது எட்ட முடியாதபடி ஒரு சின்ன மேகமாக இருக்கும். ஆனால் அந்த உள்ளங்கை மேகம் என்பதை உணரும்போது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து களி கூறுது. ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். உள்ளங்கை மேகம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளை காண்பிக்கிறது.
துளையிடப்பட்ட கைகளை காண்பிக்கிறது. ஏசாயா 49:16 உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்த கர்த்தருடைய கரங்கள், உள்ளங்கை மேகம். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஏசாயா 62:3 சொல்லுகிறார், நீ என்னுடைய கையில் இருக்கிறாய் மகனே, என் கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய், என்னுடைய உள்ளம் கையில் நீ ராஜ முடியாய் இருக்கிறாய், நீ என்னுடைய உள்ளம் கையில் இருக்கிறாய். அந்த உள்ளங்கை மேகத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். யோவான் 10:28 சொல்லுகிறது, என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கின்றன. அந்த உள்ளங்கையிலிருந்து என்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் பாதாளத்திலிருந்து சாத்தான் எகிரி எகிரி குதித்தாலும் என்னுடைய கைகளிலிருந்து உன்னை பறித்து கொள்ளுகிறவன் யார்? ஒரு நாளும் யாரும் என்னை பறித்து கொள்ள முடியாது. நீங்கள் அவருடைய கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கையின் கிரியைகளை குறித்து நீங்கள் எனக்கு கட்டளை கொடுங்க. என்னுடைய கையின் கிரியை குறித்து கட்டளை கொடுங்க. நான் பூமியில் மனுஷனாக இருக்கிறேன், உம்முடைய கிரியைகளை குறித்து நான் எப்படி கட்டளையிட முடியும்? ஏன் முடியாது? எலியா கட்டளையிட்டார், என் வார்த்தையின்படி அன்றி இந்த நாட்களில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 1 ராஜா 17:1 அவர் சொன்னார், அக்கினி இறங்க பண்ண வேண்டும் என்று அவர் ஒரு சின்ன ஜெபம் தான் செய்தார். அக்கினி கர்த்தருடைய கரத்தின் கிரியையிலிருந்து, அக்கினி அவருடைய கையிலிருந்து புறப்பட்டது, நாசியிலிருந்து புறப்பட்டது. அவர் அக்கினி மயமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார் என்று தானியேல் 7:9 வாசிக்கிறோம். கையின் கிரியைகளை குறித்து கட்டளையிட்டார். உள்ளங்கை மேகம் என்றால் எதை குறிக்கிறது? நீ விசுவாசம் உள்ளவனாய் கர்த்தருடைய கைகளுக்கு நீ கட்டளையிடும்படி அழைக்கப்பட்டவர். ஒரு சின்ன யோசுவா கீழே நின்று சொல்லுகிறார், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் மேலும் தரித்து நில்லுங்கள். சூரியன் அப்படியே நிற்கிறது. ஒரு 6 அடி உயரமுள்ள சாகக்கூடிய கொஞ்ச காலம் பூமியில் வாழக்கூடியவன், கோடி மடங்கு டன் எடையுள்ள காலா காலமாய் சுழன்று கொண்டிருக்கிற ஒரு சூரியனை தடுத்து நிறுத்தினான் என்றால் கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வியாதியும் தரித்திரத்தையும் நீக்க மாட்டாரா? உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை ஆண்டவர் முறிக்க மாட்டாரா? ஏன் முறிப்படவில்லை? நீ கேட்கவில்லை, கர்த்தருக்கு கட்டளையிடவில்லை, கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. இன்று முதல் கர்த்தரிடத்தில் கட்டளையிட்டு கேளுங்கள். குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறதா இல்லையா பாருங்கள். சாத்தான் எப்படி உங்களை எதிர்த்து நிற்க முடியும்? ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் உன்னை விட்டு, உன்னுடைய வீட்டை விட்டு, உன்னுடைய குடும்பத்தை விட்டு ஓடி போவான். தரித்திரம் எப்படி உங்களுடைய குடும்பத்தில் வர முடியும்? நீங்கள் கட்டளையிடாமல் இருக்கிறதினால்தான் இந்த பிரச்சனைகளும் இந்த போராட்டங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! பயப்படாதிருங்கள். இன்று முதல் கர்த்தர் ஒரு 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 கையளவு மேகத்தை எழும்ப பண்ணி இருக்கிறார். கையளவு மேகத்தை எழும்ப பண்ணி இருக்கிறார். நமக்கு ஆலயம் இல்லை என்று கீழே நாம் உட்கார்ந்து கொண்டு இருந்தோம். பழைய ஆலயம் 700 பேரை தான் கொள்ள முடியும். எத்தனையோ 6 சர்வீஸ் 7 சர்வீஸ் முக்க முடியாது. ஆகவே இன்ஜினியர்கிட்ட போய் 3வது மாடியில் ஒரு கட்டடம் கட்டணும், பெரிய லிஃப்ட்டு 2 போடணும், ஃபுல்லாக ஏசியாக இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க சத்தம் கேட்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஆலயமாக இருக்கணும். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் இங்கே வருகிற தேவ பிள்ளைகள் குழு குழு ஊட்டியில் இருக்கிறது போல் வசனத்தை கேட்கணும். எவ்வளோ ஆகும்? அவர் சொன்னார், இந்த மேலே உள்ள ஆலயத்தை கட்டுனா 3 கோடி ரூபாகும். கீழே உள்ள ஷெக்கினா ஆலயத்தை கட்டுனா 1 கோடி ஆகும். 4 கோடி. நமக்கு 4 கோடினா 4 மூலை. கோடி அங்கே 1 கோடி, இங்கே 1 கோடி, இங்கே 1 கோடி, 4 கோடி மூலை தான் நமக்கு தெரியும். என்ன செய்வதென்று தெரியல. ஆகவே நானும் என்னுடைய மகனும் சரி கொஞ்சம் வீடுகளில் போய் சந்தித்து கொண்டு அவன் பணம் சேர்க்கலாம். எங்கள் சொந்தக்காரர் ஒரு பெரிய பணக்காரன். முதல்ல அவர் வீட்டுக்கு போனோம். நிறைய கொடுப்பாராக்கும்னு எதிர்பார்த்தோம். காப்பி கூட எங்களுக்கு கிடைக்கல. பிற பார்க்கலாம்.
பிற நாங்கள் சொல்கிறோம், சொந்தக்காரங்க நாமம் போட்டு அனுப்புனாங்க. இன்னொரு அம்மா நம்ம சர்ச்சில் வந்து சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே இத்தனை கோடி கொடுத்தேன், இந்த சர்ச்சுக்கு இந்த கோடி கொடுத்தேன், இந்த கோடி கொடுத்தேன். அதெல்லாம் கேட்டு நானும் என் மகனும், ஆண்டவரே எங்களுக்கு இன்னைக்கு வானத்தை திறக்க போகிறக்கா நன்றி. போனோம் அவங்க வீடு அவ்வளோ தூரம். அந்த வீட்டுக்கு போனால் 5 பைசா கிடைக்கல, நல்ல வெறும் ஒரு டீ கொடுத்தாங்க. எனக்கு ஒரு டீ, என் பையனுக்கு ஒரு டீ கொடுத்த பிறகு தீர்மானித்தோம், இனிமேல் எந்த வீட்டுக்கும் ஏறி இறங்க போகிறது இல்லை. கர்த்தர் தான் எங்களுக்கு வானத்தை திறக்கணும். நல்ல வேளை ஒரு அம்மா, அந்த அம்மா இருக்காங்களோ இல்லையே தெரில, நம்மளோட சர்ச்சுக்கே ரெகுலர் அட்டன் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஏழை, 4 வீட்டில் தண்ணி எடுத்து ஊற்றி, அவங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப பரிதாபமானவங்க. அவங்க, ஐயா நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்கொடை தரப்போகிறேன். என் புருஷன் இறந்த உடனே 4 லட்சம் ரூபாய் அந்த கிராஜுவேட்டியாக கொடுத்தாங்க. ஸ்டேட் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து அவ்வளோத்தையும் ஏலிம் சபைக்கு நன்கொடையாக கொடுத்துட்றேன், ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். என்னடா இது, ஒரு ஏழை விதவை, புருஷன் இல்லை, புருஷன் சத்தனால அவருக்கு கிடைச்ச பணம், இதை நம்ம எப்படி வாங்கிறது? அந்த அம்மாவோட இல்லை. ஏலிம் சபைக்கு வந்து நான் எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன் தெரியுமா? இன்னும் 40 லட்சம் இருந்தால் கூட நான் கொடுத்துருவேன். அவ்வளோ இந்த சபையை நேசிக்கிறேன். கொடுத்தாங்க இல்லையோ, நம்பவே முடியலை. மன சந்தோஷமாக வாங்க முடியல, கை காலெலாம் உதறுது. வீட்டுக்கு வந்து சொன்னேன், என் பிள்ளைகளை பார்த்து, ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் இன்றைக்கே கொடுக்க தீர்மானம் பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் அதே மாதிரி கொடுத்தாரு. நானும் 1 லட்சம் 5 லட்சம் எங்கள் வீட்டிலே வந்துச்சு. அதுக்கு பிறகு எப்படி தான் ஒரு கையளவு மேகம் கருத்து விறுவிறுத்து பெருசாக வந்ததோ, 1 பைசா கடன் இல்லாமல், ஒரு பேங்கில் போய் அடகு வைக்காமல் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஆராதித்து பாடுபட்டாலும் ஒரு ஏழை விதவையுடைய தியாகம் அதில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் 2 காசு போட்ட விதவையும் கூட அது ஒரு உள்ளங்கை மேகமாய் எடுத்து ஆண்டவர் அவளை கனப்பண்ணினார் என்று வாசிக்கிறோம். நம்ம பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியலாம். பெலிஸ்தியரை முறியடிக்க ஒரு சின்ன கழுத தாடை எலும்பு ஆண்டவருக்கு இருந்தது போதும். பெரிய கோலியாத்தை முறியடிக்க ஒரு கூழாங்கல், ஆத்தங்கரையில் இருக்கிற 2 கூழாங்கல் போதும். ஆண்டவர் விசுவாசம் இருந்தால் எதையும் அவர் பயன்படுத்த விருப்பமாயிருப்பார். உங்களுக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், பல நாட்கள் முயற்சித்திருக்கலாம். யாரோ வந்து சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ப்ரொமோஷன் வந்து இவ்வளோ பழைய பாக்கி அரியேசு வருது, தெரிந்து கொள்ளுங்கள், அது ஒரு உள்ளங்கை மேகம், அது ஒரு உள்ளங்கை மேகம். அற்புதமாய் ஏதோ ஒரு வழியை யார் மூலமாய் திறக்கும்போது அது பெரிய தொகையாய் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய விசுவாச கண்களினால் அது சிறிய மேகமாய் இருந்தாலும் ஒரு பெரிய மழையை கொண்டு வரப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த குறிப்பாக 4வதாக 7 தடவை போய் பார் என்று அங்கே எலியா சொல்லுகிறார். முதல்ல 2 பேராய் ஒருமனப்பட்டு போனார்கள். 2வது எலியாவுக்கு விசுவாசம் இருந்தது. 3வது ஒரு சிறிய ஆரம்பம், உள்ளங்கை மேகம் எழும்பினது. 4வதாக 7 முறை போய்ப்பார். 7 என்பது பூரணத்தை காண்பிக்கின்றது, அது முழுமையை காண்பிக்கின்றது. அதே நேரம் அது விடாமுயற்சியும் காண்பிக்கிறது. அதே நேரம் சோர்வடையாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது. எரிகோவை சுற்றிலும் 7 நாட்கள் நீங்கள் சுற்ற வேண்டும் என்று யோசுவா அவர்களுக்கு சொன்னார். 7ஆம் நாளில் 7 முறை சுற்ற வேண்டும். 7ஆம் நாளில் 7 முறை, மொத்தம் 13 முறை சுற்றினார்கள். ஒரு முறை சுற்றி வருவதற்கு 18 மைல் அவள் நடக்கணும். எப்படி சோர்ந்து போயிருந்திருப்பாங்க.
6 நாள் சுற்றியாச்சு. போதும், விசுவாசித்தது போதும்னு சொல்லியிருந்தால் அந்த எரிகோ மதில் விழுந்திருக்காது. ஆனால் அவர்கள் பூரணமாய் சுற்றினார்கள். அந்த எரிகோ மதிலுக்கு ஒரே ஒரு கதவு இருந்தது, வெண்கல கதவு. ஒரே ஒரு பூட்டு இருந்தது, இரும்பு தாழ்பால் நிறைந்த ஒரு பூட்டு. ஆனால் அவர்கள் சுற்றி வந்தபோது ஒரு கதவு திறக்கவில்லை. அந்த 18 மைல் நீளமார்ந்த அந்த கோட்டை இடிந்து விழுந்ததினாலே எல்லா பக்கமும் வாசல் அவர்களுக்கு திறந்தது. மனுஷன் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து பூட்டி இருக்கக்கூடும். இயேசுவின் நாமத்தில் அதை நீங்கள் சுற்றி பூரணமாய் நடந்து வரும்போது ஒரு வாசல் அல்ல, நூற்றுக்கணக்கான வாசல்கள். எந்த வாசலிலே செல்வதென்று தெரியாதபடி இருக்கக்கூடிய வாசல்களை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தினதை சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், எந்த மனுஷனும் அதை பூட்ட மாட்டான். உன்னுடைய வேலை காரியமா, எதிர்கால காரியமா, பிள்ளைகளுடைய எதிர்காலமான காரியமா, கர்த்தரே வாசலை திறந்து உன் கைகளை பிடித்து உனக்கு முன்பாக நடந்து செல்வாய். கர்த்தர் உனக்காக திறக்க போகிற வாசலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அது மகிமையான வாசலாக இருக்கும். ஆமே, அவசரப்பட்டு நின்று விடாதே. நாகமான் 7 முறை அந்த யோர்தானிலே போய் மூழ்கும்படி சொன்னான். யோர்தானில் போய் மூழ்கிறதா? என்னுடைய தேசத்தில் இதைவிட நல்ல நல்ல நதிகள் இருக்கிறது. பர்பாத் நதி, ஆம்னா நதி, எங்கள் ஊரில் இல்லாத நதியா? 7 தடவை நான் பொறுமையோடு மூழ்கிப்பார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிப்பார், நன்றியோடு ஆண்டவரை துதித்துப்பார். உனக்கு அற்புதம் நடக்கிறதா நடக்கவில்லையா? பூரணமாய் அவரை நம்பும் போது ஆண்டவர் பூரணமாய் கிரியை செய்வார். 5வதாக, இவ்வளவு செய்துவிட்டு எலியா நின்று விடவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆகாபு முன்பாக நிற்கும்போது நின்று கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். சாரிபாத் விதவை மகன் இறந்து போன போது முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினான். கர்மேல் பர்வதத்திலே அக்கினி இறங்க பண்ணும்படி அந்த பலிபீடத்தின் அருகே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். இந்த இடத்தில் பார்க்கும்போது தன்னுடைய தலை தன்னுடைய முழங்காலுக்கு மத்தியில் வரும்படி பணிந்து குனிந்து ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்துக்கு கர்ப்ப வேதனையின் ஜெபம் என்று அர்த்தம். இஸ்ரவேல் பெண்கள் பிள்ளை பிறக்கும்போது வைத்திய மருத்துவச்சிகளிடம் போவதில்லை. அவருடைய தலை முழங்காலுக்கு மத்தியில் வரும்போது வைத்து கொண்டு அவர்கள் முழு பலத்தோடு குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். அதுதான் கர்ப்ப வேதனை ஜெபம். அதுதான் தாழ்த்தி பணிந்து குனிந்து ஜெபிக்கிற ஜெபம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவங்களில் உருவாகும்படி நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஜெபத்தில் ஒரு ஜெபம் கர்ப்ப வேதனை ஜெபம். கர்ப்ப வேதனை என்பது சாதாரணமான வேதனை அல்ல. பெண்களுக்கு தான் அது தெரியும். அது ஒரு மரண போராட்டம். அந்த கர்ப்ப வேதனை வரும்போது நாம் பிழைப்பனா சாவனா என்று தெரியாமல் முழு பலத்தோடு பிரசவிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய ஜெபம் அப்படியாய் மாறுவதாக. அந்த ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அந்த ஜெபத்தை அவர் கனம் பண்ணுவார். நம்முடைய ட்ரஸ்டியாக இருந்தவர் விக்டர் சுந்தர்ராஜ் என்ற ஒரு தேவனுடைய மனிதன், அவர் மகளை படிக்க வைக்க காருண்யாவில் இடத்துக்கு முயற்சித்தார். ஆனால் கிடைக்கவில்லை. காருண்யாவில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக, இவ்வளோ டொனேஷன் கொடுக்க முடியுமா? முடியாதான்னா போங்க, பிள்ளை ரொம்ப கேவலமாய் பேசிவிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்தார். அவருடைய மகளோடு அவருடைய மனைவியோடு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ராத்திரி 10 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பித்தார். விடிய விடிய விட விடிய பிரசவ வேதனை படுகிறது போல ஊக்கமாக ஜெபித்தார். அவர் ஜெபத்தை முடிக்கிறார். அந்த நேரம் சௌரர் டிஜிஎஸ் தினகரன் ஜெபம் பண்ண முழங்கால் படி எழுகிறார். ஆண்டவர் சொன்னார், காருண்யாவில் ஒரு அப்ளிகேஷன், அந்த நம்பர் 3394, அவருக்கு இடம் கொடு. ஆண்டவர் நிறுத்திட்டார்.
இவர் ஜெப நேரத்தை நிறுத்திட்டு காருண்யாவுக்கு ஃபோன் பண்ணுறார். யார் அந்த அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தா விக்டர் சுந்தர்ராஜ் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் தாம்பரத்தில் இருக்கிறார். மகளுக்காக வந்தார். அவளுக்கு இடம் கொடு. அடுத்த நாள் ஆகவில்லை, உடனே ஆட்கள் அவருடைய வீட்டை தேடி வந்தார்கள். அந்த அப்ளிகேஷனை கர்த்தர் கொடுத்தா, சீட்டு கிடைத்தது. உடைய ஜெபம் வீணாய் போவதில்லை. குடும்பமாய் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், உள்ளங்கை மேகம் எழும்பி விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படி ஒரு அபிஷேகத்தின் மேகம் இறங்கி விட்டது. ஒரு வல்லமையின் மேகம் எழும்பி விட்டது. பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. இந்தியா தேசம் முழுவதிலும் பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. உங்களுடைய கண்கள் அது காணும். உங்களுடைய காதுகள் இன்றைக்கு அதை கேட்கட்டும்.